நீங்க எஃப்ஆர்ஐ வீடியோ தானே? அது முதல்ல எஃப்ஆர்ஐ சொல்லாதீங்க. அது ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியா. மாப்ள எஃப்ஆர்ஐ என்னடா? எஃப்ஆர்ஐனா ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு புது இனிஷியேட்டிவ். இதுல என்ன பண்றாங்கன்னா ஃபார்மர்ஸோட டேட்டா வந்து லிங்க் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தேவையான தகவல்களை வந்து கரெக்டா டைமுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர்ஸோட கிராப் டேட்டா, அப்புறம் வந்து பாத்தோம்னா நிலத்தோட பட்டா, ஆதார் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு மாப்ள டிசிஎஸ் மாதிரியா? ஆமா மாப்ள, டிசிஎஸ் ஓட அடுத்த கட்டம் தான்டா அது. நம்ம டிசிஎஸ் பண்ணோம்ல, அந்த டிசிஎஸ் எடுத்த டேட்டா எல்லாம் வந்து பாத்தோம்னா அதை வந்து இன்டிகிரேட் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு ஒரு யூனிக் ஐடி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு மாதிரியா? அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களுக்கு எல்லா ஸ்கீமும் வந்து பாத்தோம்னா கரெக்டா வந்து நேரத்துக்கு போய் சேர்ந்துடும். அவளை எப்ப ரெஜிஸ்டர் பண்றது? அப்புறம் ஒண்ணும் இல்லடா, இதுக்கு வந்து மெயினான 3 விஷயம் தேவை. ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து எந்த மொபைல் இணைஞ்சிருக்கோ அந்த மொபைலு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நில பட்டா, ரேஷன் கார்டு தேவையா? அதெல்லாம் தேவையில்ல மாப்ள. இந்த 3 விஷயம் மட்டும் இருந்தா போதும். இதை எடுத்துட்டு இப்போ லோக்கல்ல இருக்க அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க இருக்க உதவி வேளாண்மை அலுவலர் அவரை பார்த்தனா அவர் அக்ரிஸ்டாக்ங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு ஆதார் கார்டை வந்து வெரிஃபை பண்ணுவாரு. வெரிஃபை பண்ணிட்டு உனக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்குன்னு ஒரு என்ரோல்மெண்ட் ஐடி வந்து கொடுப்பாங்க. என்ரோல்மெண்ட் ஐடி கொடுத்த கொஞ்ச நாள்ல இப்ப எப்படி நமக்குன்னு யூனிக்கா ஒரு ஆதார் கார்டு இருக்கும், அதே மாதிரி வந்து ஃபார்மர்ஸுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி வந்து கிரியேட் ஆயிடும். உனக்கு கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கார்டு வந்து கொடுத்துருவாங்க, ஃபார்மர்ஸ் கார்டு. அதை வச்சு உனக்கு தேவையான சலுகைகள், ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மெயினா அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. மாப்ள பண்ணி காமிக்கிறியா? மாப்ள ஓகே மாப்ள. இப்போ வாங்க இதோட டீடைலான ப்ரொசீஜர் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்ரிஸ்டாக் டிஎன் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஐடி இல்லைனா அந்த ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அக்ரி ஸ்டாஃப்ஸ், அவங்க ஐடி வச்சு லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். உள்ளே போனாட்டி அந்த ஃபார்மரோட ஆதார் எண்ணை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஆதார் எண் பண்ணாட்டி இந்த ஆதார் எண்ணில் இணைக்கப்பட்டுள்ள ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்து கீழே போட்டால் ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஓடிபி போட்டு வெரிஃபிகேஷன் ஆனாட்டி செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். செகண்ட் பேஜில் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்மரோட ஃபோன் நம்பர் போகிறோம். ஃபோன் நம்பர் போட்டாட்டி அதே ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணாட்டி தேர்ட் பேஜுக்கு போகும். செகண்ட் ஓடிபி வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கேட்டகிரி, அதாவது அவங்க என்ன கேஷுன்னு கேட்டு அதை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு அட்ரஸ் எல்லாம் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஃபார்மசி கேட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் அந்த பட்டா எண்ணில் என்ன கொடுத்துருவாங்களோ அதை பார்த்து போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் சப் டிவிஷன் நம்பர், அது பட்டா எண்ணில் இருக்கும். இது ரெண்டும் போட்டதுக்கப்புறமேட்டு ஃபார்மர்ஸோட நேம் வந்து கீழே வந்து காமிக்கும். அதை வந்து ஃபார்மர்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும், எது உங்கள் பேருன்னு கேட்டு அந்த பட்டா எண்ணுக்கு வர மாதிரி பார்த்து போட்டுக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் நேம் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறமேட்டு சேவ் கொடுப்பீங்க. சேவ் கொடுத்தோடனே அது ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட், அதாவது ப்ரோட்டீன் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் இசைன் மூலயமா வெரிஃபிகேஷன் பண்ணிடும். இப்போ இசைனுக்குள்ளே போய் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு போடுற மாதிரி ஒரு இன்பாக்ஸ் காமிக்கும். இப்போ நீங்கள் வந்து ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த ஆதார் கார்டில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருவீங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அதை மறுபடியும் ஒரு இன்பாக்ஸில் போட்டு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணிட்டா ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். இந்த விவசாய அட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறத ஒரு சிரமமாக பார்க்காதீங்க, உங்களுக்கு பின்னாடி வரப்போகிற சலுகையாக பாருங்கள்.